2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவருக்கு அம்மை நோய் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். அவங்க உயிரை காப்பாத்துறது அப்படின்றது இம்பாசிபிள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி மின்சாரத்தை பயன்படுத்துறது அப்படின்றது இம்பாசிபிள். 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனை விண்வெளிக்கு அனுப்ப முடியும்னு உன்கிட்ட யாராவது சொல்லியிருந்தா அது இம்பாசிபிள். அட ஏன்பா, 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வரும்போது எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இனிமேல் இம்பாசிபிள்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீங்களும் நானும் உரையாடிட்டு தான் இருக்கோம். இந்த உலகம் எதெல்லாம் ஒரு டைமில் இம்பாசிபிள்னு நினச்சதோ அது எல்லாத்தையுமே நம்ம உடச்சி காமிச்சிருக்கோம். இந்த ஸ்டடி பிளான் வீடியோவை நான் முதல்ல உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ஒரு 2 கதைகளை சொல்லி இதை நான் ஆரம்பிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சினிமா. ஓகே, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டர்ஸ்டெல்லர் மூவிக்கு திரும்ப ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தியேட்டரில் போய் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அதில் ஒரு முக்கியமான ஒரு தருணம். அப்போ அதில் ஒரு ரோபோ ஹீரோ கிட்ட சொல்லும், இது வரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே இப்போ நீங்கள் செய்ய போகிற ஒரு செயலை செஞ்சதே கிடையாது, இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லும். ஒரு ரோபோவுக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே நடந்த விஷயங்களை பாசிபிள்னு சொல்லும், இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்த இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லும் இல்லையா? ஸோ ஹீரோ கிட்ட சொல்லுது இட்ஸ் இம்பாசிபிள். அப்போது ஹீரோ திரும்ப அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார், நோ பட் இட்ஸ் நெசசரி. இது வரைக்கும் இதை யாருமே செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இதை செய்ய வேண்டிய அவசியம் வந்தாச்சு. இட் இஸ் நெசசரி. அப்போது ஒரு இம்பாசிபிளான விஷயத்தை கூட நீ செஞ்சு தான் ஆகணும், அதுக்கு நெசசிட்டி இருக்குது அப்படின்னா அப்போது அதை செய்யறதுக்கு நம்ம தயாராகிடணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ இன்னொரு கதை. இந்த கதை என்ன அப்படின்னா டேவிட் வெர்சஸ் கோலியாத்தோடைய கதை. இஸ்ரேல் நாட்டு மேலே ஒரு பெரிய படை எடுத்து வராங்க எதிரிகள்லாம். அந்த எதிரிகளில் மிகவும் சக்தி வாய்ந்த வீரன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலியாத். இஸ்ரேலில் அந்த கோலியாத்தை எதிர்த்து சண்டை போட யாருமே இல்லை. என்னடா அது, இந்த மாதிரி ஒரு வீரனை எப்படி தோக்கடிக்கிறது? இவன் பயங்கர சக்தி வாய்ந்தவனாச்சே, இவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது, இவன் கூட சண்டை போட்டால் கண்டிப்பாக மரணம் நிச்சயம், இட் இஸ் இம்பாசிபிள் டு டிஃபீட் அப்படின்னு எல்லாரும் நின்றுட்டு இருக்க பார்த்து ஒருத்தவன் தான், ஒரு சின்ன பையன், ஒரு பொடியன். அந்த பொடியன் வரும்போது கோலியாத் அவனை பார்த்து சிரிச்சான். இவனா என்னை தோக்கடிக்க போறான், இவனை நான் ஒரே நசுக்கில் நசுக்கிடுவேன், இவன் எனக்கு ஒரு சேலஞ்சே கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த மொமெண்ட் வரைக்கும் கோலியாத்தை அந்த சின்ன பையன் டேவிட் அப்படின்ற ஒரு சின்ன பையன் தோக்கடிக்கிறது இம்பாசிபிளாக தான் இருந்துச்சு. ஆனால் அவன் கிட்ட இருக்கிற சாட்டையிலிருந்து கல்லை குறி வச்சு அவன் அடித்தான், கோலியாத்தை அடித்தான். நேராக போய் அதை அவன் நெத்தி பொட்டில் அடிச்சது, ஸ்ட்ரெயிட்டாக போய் அவனுடைய நெத்தி பொட்டில் அடிச்சது. அப்படி அடிக்கும்போது கோலியாத் சுருண்டு விழுந்து நான் தெரியுமா மரணம் அடைஞ்சான். அந்த மொமெண்ட் வரைக்கும் கோலியாத்தை தோக்கடிக்கிறது இம்பாசிபிளாக தான் இருந்தது. ஆனால் அதுக்குன்னு ஒரு அவசியம் வரும்போது, நீ ஜெயிச்சு தான் ஆகணும், உனக்கு வேற வழி இல்லைன்னு வரும்போது, இந்த உலகத்தில் இருக்க மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த மனிதர்கள் எல்லாருமே ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கிட்ட ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க, இம்பாசிபிளான விஷயங்களை பாசிபிள்னு சொல்லி இருக்காங்க. உன்கிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மியான நாட்கள். இந்த நாட்களில் நம்ம 12th ஆரம்பிக்கும் போது, 10th ஆரம்பிக்கும் போது, 11th ஆரம்பிக்கும் போது ஒரு ட்ரீமோட ஆரம்பிச்சிருப்போம். உன் மைண்டில் ஒரு மார்க்கை நீ கோலாக வச்சு இருந்திருப்ப. காலப்போக்கில் இல்லை, நீயே இந்நேரம் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்ப. என்ன தெரியுமா? அந்த கோல்ல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருப்ப. ஒரு ஸ்டார்டிங்கில் நீ 600 எடுக்கணும்னு நினச்சிருந்தனா, இப்போ இந்த மொமெண்ட் நிறைய பேர் எப்படியாவது ஒரு 580 எடுத்துட்டா போதுமே. யோசிச்சியா? ஒரு செகண்ட் யோசிச்சியா? அந்த எண்ணத்தை தூக்கி குப்பையில் போடு. இப்போவும் இம்பாசிபிள்னு நீ நினைக்கிற ஒரு விஷயத்த பாசிபிள் ஆக்க முடியும். இப்படித்தான் இந்த உலகத்தில் ஜெயிச்சு காட்டணுன்றத உன்னால் செஞ்சு காட்ட முடியும். அந்த ஆட்டிடியூட இருக்கிற இந்த கொஞ்ச நாள், எத்தனை நாள் மிஞ்சி போனா இன்னும் என்ன, ஒரு மாதம் நீ படிக்க போறியா? அப்போ ஃபைட், கிவ் யோர் பெஸ்ட். ஓகேவா? யூ ஆர் கோயிங் டு பி த டேவிட் ஆஃப் த ஸ்டோரி. நீ என்ன செய்ய போற அப்படின்னா, இது நெசசரி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன செய்ய போற அப்படின்னா இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை செஞ்சு காட்ட போற. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அதுக்கான தேவை வந்தாச்சு. நீ ஏன் ஜெயிக்கணுன்ற காரணம் உனக்கு தெரியும், வேற யாருக்கும், எனக்கு கூட தெரியாது. நீ ஏன் ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். நீ ஜெயிச்சு தான் ஆகணுன்றது உனக்கு தெரியும்.
எங்கே ஒரு வில் இருக்கோ, மனசில் எங்கே தைரியம் இருக்கோ, எங்கே போராடுற குணம் இருக்கோ, அப்போ அங்கே அதுக்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஸோ இதை எப்பயுமே மனசில் வச்சுக்கும். ஓகே, நீ யோசிச்சு பாரு, 2000 வருஷம் வேண்டாம், ஒரு 10,000 வருஷம் முன்னாடி ஒரு தீப்பந்தம் கொளுத்தி சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு காட்டுவாசி கிட்ட போயிட்டு நம்ம விண்வெளிக்கு மனுஷங்களை அனுப்பலாம் அப்படின்னு சொன்னா நம்பியிருப்பானா? இம்பாசிபிள்னு தானே சொல்லியிருப்பான். இன்னைக்கு அது நடக்குது இல்லை. அப்போ மனிதர்கள் நம்ம திரும்ப திரும்ப வழி கண்டுபிடிப்போம். ஞாபகம் வச்சுக்கும். எனக்கு இந்த ஆட்டிடியூடுக்கு நீ வர ரெடினா இப்போ கமெண்ட் பண்ணு, இப்போ கமெண்ட் பண்ணு. நீ ஒரிஜினலாக முதல்ல ஒரு ஸ்கோர் நினைச்சல, நீ அதுல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ண ஸ்கோர்லாம் எனக்கு வேண்டாம். நீ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கோர் இமேஜின் பண்ணியோ அந்த ஸ்கோரை நான் அச்சீவ் பண்ணி காட்டுவேன். ஐ வில் ஸ்கோர்னு போட்டு உன்னுடைய மார்க்கை இப்போ இங்கே உன்னுடைய ட்ரீம் மார்க்கை இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணு. உங்ககிட்ட 7 நாள் தான் இருக்கு, 6 நாள் தான் இருக்குன்னா 6 நாள்லையும் படிக்க முடியும்ப்பா. இம்பாசிபிள் இல்லை, வி கேன் ஃபைட். அந்த இம்பாசிபிளான விஷயத்தை எப்படி செய்யறதுன்னு இந்த உலகத்துக்கு நீ சொல்லி கொடு. சரியா? இப்போ ஸ்டடி பிளான் பார்ட்டுக்கு நான் வரேன். இந்த இருக்கிற கொஞ்ச நாட்கள்ல நீ பயங்கர சக்சஸ்ஃபுல்லா படிக்கணும், சூப்பரா படிக்கணும், எஃபிஷியண்டா இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை இப்பவே நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பார், 10 மணி ஆச்சுன்னா நீ எக்ஸாம் ஹால் உள்ள போயிடுவேன். 10ல இருந்து 1, 1:15, 1:30 மணி வரைக்கும் நீ ஒரு எக்ஸாம் ஹால்குள்ள இருந்து எக்ஸாம் எழுத போற. அப்ப இப்பையிலிருந்தே உன்னுடைய பாடியை, உன்னுடைய ஃபுட்டை, உன்னுடைய ஸ்லீப்பை எல்லாத்தையுமே அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி நீ வந்து என்ன செய்யணும்னா ட்ரெயின் பண்ணணும். நீ படித்தது எல்லாத்தையுமே எழுதி பார்க்கணும். ஆனால் அந்த எழுதி பார்க்க போகிற டைம் இன்னையிலிருந்தே ஓகே என்னவா இருக்கணும் அப்படின்னா டெய்லி காலையில் 10ல இருந்து 1 இந்த டைம்குள்ளே எழுதி பார். ஓகே, மதியத்தில் ஓகே நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நம்ம உடம்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிப்போம். டெய்லி காலையில் சீக்கிரம் எழுந்து ஒரு 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு இப்போ ட்ரெயின் பண்ணு. சரி, இன்னும் 4-5 நாள் தான் சார் இருக்கு, ட்ரெயின் பண்ணு. ஓகே, நீ 12னா உனக்கு ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. யுவர் 10த்னா உன் கையில் இன்னும் ஒரு மாசமே இருக்கு. புரியுதா? 11th நம்ம 2 கேட்டான், நமக்கு வந்து இன்னொரு இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 8 நாள் இருக்கு. ஓகேவா? ஒரு 2 hours டெய்லி காலையிலே எழுந்து இப்பவே ட்ரெயின் பண்ணு. தயவு செஞ்சு கண்ட ஃபுட்டெல்லாம் ஏதாவது சாப்பிட்றேன்னா இப்பவே நிறுத்திடு. எக்ஸாம் நேரத்தில் நமக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வரக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இப்பையில இருந்தே ஒரு சில சின்ன மைனர் விஷயங்களை மாற்றுறது மூலயமா எக்ஸாம் டைமில் உன்னோட பீக் பர்ஃபார்மன்ஸை உன்னால் கொண்டு வர முடியும். சார், நான் படிக்கணும்னு உட்கார்றேன் சார், ஆனால் என் மைண்டு ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்ஸாக இருக்குது, என்னால் படிக்கவே முடியல, எனக்கு பயங்கர பயமாக இருக்குது, அப்படியே பயம் வந்து என்னை பயங்கரமாக சூழ்ந்துருக்கு, ஐ கான்ட் டூ எனிதிங். எனக்கு படிக்கணும்னு தெரியுது, இது நான் பண்ணலன்னா என் லைஃப் போய்டுன்னு தெரியுது, ஆனால் என் மைண்டு ஃபுல்லாக தாட்ஸாக ஆக்குபைடாக இருக்குது, நான் புக்கை பார்க்குறேன், பயம் தான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா ஸ்டார்ட் ரீடிங் அலவுட். உனக்கு உன் மைண்டில் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, புரியுதா? பயமாக இருக்குது, இல்லை சார் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த மொமெண்ட் நீ நல்லா வாய் விட்டு சத்தமா படிக்க ஆரம்பி. உன் மனசுல இருக்கிற சத்தத்தை வர, உன் தலையில உனக்கு கேட்கிற சத்தங்களை விட உன்னுடைய படிக்கிற உன் வாயிலிருந்து வர சத்தம் இப்போ அதிகமாக வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்பதான் உனக்கு அது கான்சென்ட்ரேட் பண்ண உதவும். நீ பப்ளிக் எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா எழுதணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போவே மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். எத்தனை பேர் இது வரைக்கும் மாடல் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்க? ஸ்கூலில் அவங்க வச்ச ரிவிஷன் எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ உனக்கு ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அதில் இருக்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் தெரியுதா அப்படின்னு பார்த்தா மட்டும் பத்தாது, எழுதணும். அப்போ தான் எக்ஸாமில் கரெக்டாக எங்கே உனக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு இப்போவே தெரியும். உங்களில் நிறைய பேரால் இன்னமும் கொடுக்கப்பட்ட 3 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் எழுத முடியுமா அப்படின்னா இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. நம்ம எல்லாராலையும் அந்த டைமுக்குள்ளே எல்லாத்தையும் எழுத முடியல. அப்போ எப்போ எழுத போகிறோம் யோசிச்சு பாரு. when are we going to write it? இப்போவே எழுதி பாரு. எழுதி பார்க்கும்போது நீ ஒரு சில ரொம்ப பெரிய தவறுகள் செய்வ, இப்போவே அந்த தவறை திருத்திக்க முடியும். யூ கேன் கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். லேட் ஆச்சு, இட் வில் பி டூ லேட். ஸோ கண்டிப்பாக ஒரு மாடல் டெஸ்ட் எடு, சரியா? இன்னொன்று, உங்களை நீங்களே ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கோ. என்ன அப்படின்னா, எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? சார், நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு 85 எடுக்கணும், 85 மேலே எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது மொதல் விஷயம் ஒன்று நீ கேட்டுக்க வேண்டியது, எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? சார், ஒரு 90+ எடுக்கணும் சார், அப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா? இல்லைடா, 90+ வேணும்னா புக் இன்சைட் கொஸ்டின் படிச்சிருக்கணும். அப்போ புக் இன்சைட் கொஸ்டின் படிச்சிருக்கியா? படிக்கல சார், அப்போ 90 வராது கண்ணு, உஷாராயிக்கும். அப்போது புக் இன்சைட் கொஸ்டின்ஸ்க்கு என்னென்னலாம் படிக்கணும்? எய்தர் என்னுடைய இல்லை மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தோடைய
வீடியோ லெக்சர்ஸை பாரு, நாங்கள் கொடுத்துருக்க பிடிஎஃப்ஸை பாரு, ஓகேவா? இல்லை சரி என்கிட்ட ஆல்ரெடி மெட்டீரியல் இருக்குது, எனக்கு ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கினேன், ஜெராக்ஸ் மெட்டீரியல் இருக்குது, தயவு செஞ்சு இப்போ அதை போய் படிக்க ஆரம்பி, புக்கையாவது எடுத்து படிக்க ஆரம்பி. ஓகே, புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டு பார்த்தியா, எக்ஸாம்பிள், புக் பேக், நியூமரிக்கல், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்னு உங்களுக்கு நாங்கள் நடத்தியும் இருக்கோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ஸும் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் அதெல்லாம் முடி, ஏன்னா அதை முடிச்சின்னா நீ 95 வரைக்கும் எடுக்க முடியும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். சார் நான் 100 மார்க் எடுக்கணும்னா என்ன செய்யறது? ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஐ வாண்ட் 200 கட் ஆஃப் சார், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸில் நான் கண்டிப்பாக 100 எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறது? மாடல் எக்ஸாம் ட்ரை பண்ணியா? நான் அதை தான் சொல்கிறேன், திரும்ப மாடல் எக்ஸாம் ட்ரை பண்ணு. மாடல் எக்ஸாம் ட்ரை பண்ணால் தான் உனக்கு அதுக்கான ரிசல்ட் வரும். இந்த வீடியோவில் ஒரு நாளைக்கு நீ இவ்வளோ நேரம் படி, ஒரு நாளைக்கு இத்தனை சப்ஜெக்ட் படி அப்படின்ற கிளாரிட்டியை நான் தர போகிறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். புரியுதா? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இப்போ நீ படிக்கணும் அப்படின்னு உனக்கு தெரியும். 24 மணி நேரம் கூட இன்னைக்கு உனக்கு பத்தாது. அதான் ஹானஸ்ட். அதனால தான் நான் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இதை படி, 4 மணி நேரம் அதை படி நான் அவன்கிட்ட சொல்ல. ஏன்னா அந்த டைம்லாம் முடிஞ்சிடுச்சு. ஐயோ, ஒரு நாளைக்கு 72 ஹவர்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு நம்ம வந்தாச்சு. அப்போது லெட்ஸ் லைக் சேவ் எவ்ரி சிங்கிள் செகண்ட் தட் யூ ஹேவ் நவ். உன் கையில் இருக்கிற ஒரு நொடியும் அழிஞ்சிட்டே இருக்கு. அதை காப்பாற்று. அந்த நொடியை பயனுள்ளதாக மாற்று. முடியும்டா. இம்பாசிபிள்னு சொல்கிற விஷயங்களை இப்போ கூட உன்னால் செய்ய முடியும். ஏன்? பிகாஸ் இட் இஸ் நெசசரி. அதுக்கான தேவை இப்போ இங்கே இந்த நொடி வந்தாச்சு. உன்னோட ட்ரீம் மார்க்கை கமெண்ட் பண்ணிவிட்டு போய் படிக்க ஆரம்பி. ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட, 100% கான்சன்ட்ரேஷனோட. ஹெல்ப் வேணுமா? தனியாக படிக்க முடியலையா? லைவ் கிளாஸஸ் வா, நாங்கள் உனக்கு சொல்லித்தரோம். இதில் ஒரு சின்ன விஷயம், ஓகே, என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தில் நீ பயப்படாது. 28ஆம் தேதி ஆரம்பிச்சு 15 மார்ச் வரைக்கும், ஓகே, பிப்ரவரி, மார்ச், இன்ஃபேக்ட் ஏப்ரல் வரைக்கும், ஓகே, மார்ச்னு போட்டேன், என்னது ஏப்ரல் வரைக்கும், அதாவது 10th உடைய பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். இதை மட்டும் மாற்றிக்க. இது மார்ச் இல்லை, ஏப்ரல் வந்து கமெண்ட்டில் போட. உனக்கு தப்பா போட்டிங்க சொல்லிடுறேன், சரியா? உனக்கு தமிழ் எக்ஸாமில் ஆரம்பித்து 12th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா 10th இருக்கட்டும், உங்களுடைய கடைசி எக்ஸாம் முடிகிற வரை நாங்கள் எங்களுடைய பீஸ்ட் மோடை ஆன் பண்ணி வைக்கிறோம். என்ன தெரியுமா? காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 11 மணி வரைக்கும் லைவ் செஷன்ஸாக உங்களுக்கு அடித்து தாக்க போகிறோம். எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரோம். லைவில், வீடியோஸில், ஷார்ட்ஸில் என்னெல்லாம், ஓகே, இவ்வளோ நாளாக நாங்கள் என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை விட அதிகமாக இந்த எக்ஸாம் டைமில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நாங்கள் நடத்த போகிறோம். ஸோ பயப்படாது. இதில் நீ தனியாக இல்லை. இம்பாசிபிளான விஷயங்களை நீ செய்யணும் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அதுக்கு உதவி எல்லாருக்கும் இல்லைனாலும் ஒரு சில பேர் கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி உனக்கு தேவைப்படுதுன்னா நான் இங்கே இருக்கிறேன், நம்மளோட ஹோல் டீம் ஆஃப் டீச்சர்ஸ் இங்கே இருக்கிறோம், சரியா? சரி, பயப்படாது, பார்த்துக்கலாம், ஜெயிச்சு காட்டுவோம். நீயும் சரி, நாங்களும் சரி. ஓகே, குட் பை பசங்களா. ஐ ஹோப் திஸ் மோட்டிவேட்ஸ் யூ.